ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இது. ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான ஒரு ஒப்புதலை அமைச்சரவை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக வழக்கறிஞர் திரு KL விஜயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் இதற்கான எதிர்ப்புகள் பல்வேறு இடங்கள்ல இருந்து எழுந்தது. தற்பொழுது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கான ஒப்புதலை அமைச்சரவை கொடுத்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து இதுல என்ன அப்படின்னாக்கா, பெடரலிசத்துல ஈவன் இன்னைக்கு கூட இந்தியன் யூனியன் தனி, ஸ்டேட் தனி. அதனால இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கும்போது எல்லா இப்போ ஒரே தேர்தல் ஒரே எலெக்ஷன் 25 வச்சிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். 25 வச்சுட்டு ஒரு 27 28 ஒரு ஸ்டேட்டினுடைய எலெக்ஷனை கவர்மெண்ட்டை கலைச்சிடுறாங்க. 356 யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதில் 2 வருஷம் விட்டு வச்சிருக்கோம். அப்போ 2 வருஷம் ஒரு கலைக்கப்பட்ட ஆட்சி இருந்துன்னா 356 அந்த 2 வருஷத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இங்கே எலெக்ஷன் கவர்மெண்ட்டே இருக்காது. அதனால இதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். வெறும்னா எலெக்ஷனுங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தாக்கா எல்லா அமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இவங்க எல்லாருமே 5 வருஷங்கிறது நார்மல் டென்யூர். ஆனால் 5 வருஷத்துக்குள்ள அந்த டென்யூர் கண்டினியூ பண்ண முடியாமல் 356வது சரி உபயோகப்படுத்தப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதில் பதில் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்டேட் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலி அது பாசிபிளா இல்லையா, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அது தற்போது இருக்கின்ற கான்ஸ்டியூஷன் அமைப்புல எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காம மேலிருந்த வரியாக தான் அந்த ராம்நாத் கோவிந்தனுடைய அறிக்கை இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. இருக்கின்ற மற்ற அரசியலமைப்பு சட்ட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் குறுக்கிடுவதாக இருக்கிறது. திரு KL விஜயன், இதுல முக்கியமா மத்திய அரசு தரப்புல இருந்து ஆண்டு முழுக்க இதற்காக தேர்தல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியல, அதிகமான செலவாகிறது. இந்த காரணிகள் எல்லாம் பிரதானப்படுத்தி தான் இந்த திட்டம் தேவை என்பதற்கான ஒரு காரணியை மத்திய அரசு முன்வைக்கிறது. அப்போ அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேர்தலுக்கு பணம் செலவாகுது அப்படின்னு சொல்றது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்மேட்ல ஒரு தேர்தல்னா ஒன்று இருந்துதான் ஆகும். தனித்தனியா வச்சாலும் சரி, முழுசா வச்சாலும் சரி, இது எந்த விதத்துலையும் மாற போறதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலை சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ்ல வச்சாங்க. அப்ப 6 ஃபேஸ்ல வைக்கும்போது அப்ப பிரச்சனைகள் இல்லையா? இப்ப வெறும் ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை அத்தனை தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாதுங்கிற ஒரு காரணத்தை காட்டி தான் அவங்க என்ன பண்ணாங்க, 6 கம்பார்ட்மெண்ட்டா வச்சாங்க. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அதனால தேர்தலுக்கு பணம் செலவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் இல்லை. இன்ஃபேக்ட் தேர்தலில் அதிகமா லஞ்சம் கிஞ்சம் கொடுக்கறது, தேர்தல் விதிமுறைகள்ல பணம் செலவு பண்றதை குறைக்கணும்னா தேர்தலினுடைய பிரச்சார செலவையும் அரசாங்கமே எடுத்துக்கிட்டாதான் உண்மையிலேயே எல்லாரும் தேர்தலில் போட்டியிட முடியுங்கிற ஒரு வாதமும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் வரணும். அப்போ இத ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா அதுல மாற்றங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குமா? இல்ல, 26 வரும்போது இப்ப சொன்ன மாதிரி 5 வருஷத்தோட ஜாஸ்தியா போயிடும்ல. ஏன்னா இப்ப இது இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா கூட அது என்னையிலேருந்து நடைமுறைக்கு வச்சுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. 26 இல்ல இப்ப இந்த சட்டம் வந்ததுல இருந்தா, அப்ப சட்டம் வந்ததுல இருந்தா இருக்கின்ற எல்லா அரசுகளும் எஞ்சி இருக்கிற காலத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை நான் சொல்றது,
மகாராஷ்டிரால இப்ப இன்னும் ஒரு 3-4 மாசத்துல தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் நடந்து முடிந்த 26க்கு பின்னாடி காலாவதியாகின்ற மாநிலங்களுக்கும் மற்றபடி 26 ஒட்டி இவங்களுக்கெல்லாம் இது எந்த ஒரு டேட்டா கட் ஆஃப் டேட்டா வைக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இதுல நிறைய நன்மையோட சிக்கல் தான் நிறைய இருக்கு. இந்த திட்டம் லீகலி ஸ்டேபிளா இருக்குமா சார்? லீகலி ஸ்டேபிளா இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்னா, லீகல் ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன்னால லீகல் ஸ்டெபிலிட்டி வந்து பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு பெரிய கல்யாணத்தை சமைக்கிறது அந்த மாதிரி. எலெக்ஷனை வந்து 25 வயசு உள்ள யார் வேணா போட்டி போடலான்னு இருக்க வழிய யார் வேணாலும் போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும், அந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால லீகலா இதெல்லாம் வந்து சஸ்டைனபிளே இல்லை, டெமோக்ராட்டிக்கலா பாசிபிளா இல்லையாங்கிறதுக்கு நம்மளுடைய ஜனநாயகத்துல இந்த சுதந்திரம் வந்து ஒரு 50-70 வருஷத்துல நம்ம எக்கச்சக்கமா தேர்தல் செலவுகள் பண்றதையும் தேர்தலை வந்து சாமர்த்தியமா நடத்துறதுலயும் எல்லாருமே ரொம்ப வல்லவங்க ஆயிட்டாங்க. இதெல்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல ஸ்டெபிலிட்டி வந்து இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருந்தா எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பாதியா அந்த பல இடங்கள்ல வந்து பண அதிகாரம் கொண்ட பெரிய கட்சிகள் வந்து எல்லாரையும் இறங்கி வாங்குறாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் இன்னமும் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை நோக்கி எடுக்கப்பட்ட முடிவு இல்லைங்கிறது தான் ஒரே வார்த்தையை சொல்லணும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு KL விஜயன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான ஒரு ஒப்புதல், அந்த குழுவினுடைய அறிக்கைக்கான ஒப்புதல் அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. இதற்கு பிறகு அது குளிர்கால கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படலாம் அந்த மசோதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோஷத்தை முன்வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக இருந்த சமயத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமல்ல. இந்த இந்திய நாட்டை பொறுத்தவரையில பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், பல இனங்கள் இருக்கின்ற காரணத்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட அதற்கு வழி இல்லை என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்படி இருந்தாலும் கூட முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவானது இப்பொழுது பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது தகவல் வருகிறது, மத்திய அமைச்சரவையானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குளிர்கால கூட்டத்தொடரிலே அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக நடவடிக்கை எடுப்பதாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மிக தெளிவாக மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமாகாது. இந்தியாவிற்கு பல மாநிலங்களில் தேர்தல் பல காலகட்டங்களில் நடைபெறுகிறது. பாராளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்தாலும் கூட இடைக்காலமாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டால் தேர்தல் நடத்தாமல் இருக்க முடியாது. இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன. மாநிலங்களில் கூட குடியரசுத் தலைவர் ஆட்சியை எவ்வளவு காலம் நாம் நிறைவேற்ற முடியும்? இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இதற்கு வழி காண வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இந்தியா கூட்டணியை நாங்கள் எதிர்ப்பதை போல மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவது சாத்தியமல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூறியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இந்திய நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைக்கு, இந்திய நாட்டினுடைய கட்டமைப்பிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமாக இருக்காது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணசாமி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கான அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதுதான் சாதனை. ஏனென்றால் இது ஒரே நாடு ஒரு தேர்தல் என்ற பொழுது நாமே இப்பொழுது பார்க்கிறோம் அதில் ஆகும் செலவு, அதே நேரத்தில் நல்ல திட்டங்களை கூட அறிமுகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக அதே அளவு பணம் தேர்தல் நடைமுறையில் செலவழிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்திரத்தன்மை, நிலையற்ற தன்மை இருக்கின்ற ஆட்சி ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்து கொண்டு எப்பொழுது வேணுமானாலும் கவிடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என்ற சூழ்நிலை, இவை எல்லாமே ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மட்டுமல்ல, ஜனநாயகத்தில் மக்களின் வரிப்பணம் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவே இருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏதோ பொத்தாம் பொதுவாக உடனே சிந்தித்து உடனே கொண்டு வரப்பட்டது அல்ல. மரியாதைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் சர்வ கட்சியை சார்ந்தவர்களை வைத்து அதில் மிகப்பெரிய விவாதம், அதுவும் அவரும் சட்ட வல்லுநர் தான், அதனால்தான் அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல ஒரு பிரபலமான சட்ட வல்லுநர், அவர்கள் தலைமை குழு அமைத்து அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் தெளிவுபடுத்திவிட்டு தான் இதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதனால் இது வரவேற்கத்தக்கது. இது மக்களுக்கான தேர்தல் என்பதைத்தான் நாம் எடுத்து செல்ல வேண்டும். இது மக்களுக்கான திட்டம், மக்கள் வரிப்பணத்தை மிச்சப்படுத்தும் திட்டம், மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும் திட்டம், மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் திட்டம் என்பதைத்தான் வலிமையாக எடுத்து செல்ல வேண்டும். இப்போ மாநிலங்கள் எல்லாவற்றுக்குமான தேர்தலையும் ஒன்றாக நடத்துவது என்ற முடிவில் மாநிலங்களோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்ற இந்த குழுவோட பரிந்துரையை எப்படி பார்க்கணும்? இல்ல, மாநிலங்கள்ல சில நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது பல மாநிலங்களில் அவர்கள் கருத்து வந்தால் அரசியல் ரீதியான கருத்துக்களாக தான் இருக்கும். அது மக்கள் ரீதியாகவோ இல்லை என்றால் வரிப்பணம் செலவாகும் ரீதியாகவோ அந்த கருத்துக்கள் இருக்காது. அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஏற்றால் மாதிரி தான் இருக்கும். அதனால ஒட்டுமொத்தமாக மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை எடுக்கும் பொழுது ஒரு வலிமையான முடிவு எடுத்தால்தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதைத்தான் அந்த குழு தெளிவாக சொல்லி இருக்கிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். நன்றி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் எம்பி திருமிகு ஜோதிமணி இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். இந்த திட்டம் மக்களுக்கான ஒரு தேர்தலை நடத்துவதற்கான ஒன்றாக இருக்கும், இதனால ஒரு நிலையற்ற ஆட்சி நிலவுதே அப்படின்ற ஒரு சூழல் மாறும் அப்படின்ற கருத்தை பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? நிலையற்ற ஆட்சி ஏன் வருது? பாஜக தன் ஊழல் செய்து எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி கார்பரேட்டுகளுக்கு இந்திய மக்களுடைய வரி பணத்தை ஜிஎஸ்டி மாதிரி மக்களோட ரத்தத்தையும் வியர்வையும் உறிஞ்சி வர வரி பணத்தை எடுத்து கார்பரேட்டுகளுக்கு கொடுத்து கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து பெரும் தொகையாக எலக்ட்ரல் பாண்டுங்கிற முறையில ஊழல் செய்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை 200 கோடி 300 கோடி சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து விலைக்கு வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை பாஜக கவிழ்க்கிறாங்க. பாஜகவினுடைய ஊழல்னாலதான் அரசாங்கங்கள் கவிழ்தே ஒழிய எந்த அரசாங்கம் தானா கவிழ்றது கிடையாது. அந்த மாதிரி பல மாநிலங்கள்ல தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தோல்வியை தழுவி அதன் மூலம் பணத்தை பயன்படுத்தி ஆட்சிகளை கவிழ்க்கிறாங்க. அப்ப இப்படி இந்த மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல் நீங்க நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லா பக்கம் ஒரு நாடு ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு 5 மாநிலத்துல ஆட்சி கலைஞ்சு போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா 5 மாநிலத்துல ஆட்சி கலையாதுன்னு சொல்லிட்டு? சோ அப்ப எப்படி திருப்பி அந்த ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி அந்த இடத்துல ஆட்சியே வேற யாருமே வரக்கூடாதா? தேர்தலே நடக்காதா? எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் நடக்குமா? 2வது, தேர்தல்ங்கிறது என்ன? தேர்தல்ங்கிறது அடிப்படையில் ஒரு மக்களுடைய உரிமை, மக்களுக்கானது. மக்கள் தேர்தல் காலங்கள்ல தான் அவங்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும். அந்த பிரச்சனைகளை முன்வைத்துதான் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பாங்க. இப்ப ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல்கள்ல நீங்க ஒவ்வொரு மாநகராட்சிகள்ல வேற மாதிரி தேர்தல் பிரச்சனைகள் இருக்கும், ஊராட்சிகள்ல வேற மாதிரி தேர்தல் பிரச்சனைகள் இருக்கும், மக்களுடைய பிரச்சனைகள் வேற வேற இருக்கும். அப்போ ஒவ்வொரு தேர்தலும் நடக்கிறப்ப மக்கள் உள்ளாட்சி தேர்தல் நடந்தா தங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வைத்து வாக்களிப்பார்கள். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் நடந்தா மாநில அளவிலான பிரச்சனைகளை மனசுல வச்சு அவங்க வாக்களிப்பாங்க. தேசிய அளவிலான தேர்தல் நடந்தா யார் பிரதமர், தேசிய அளவில் எந்த கட்சி நல்ல கட்சின்னு பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்க.
இப்ப நீங்க எல்லாமே ஒரே தேர்தலா நடத்துனீங்கன்னா அது பெரும்பாலும் தேசிய தேர்தலா தான் இருக்கும். அது ஒரு மாநில தேர்தலாகவோ ஒரு உள்ளாட்சி தேர்தலாகவோ அது நடக்காது. இப்போ மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் அமுத்திட்டு இந்த மாதிரி இவங்க பாஜக சொல்றாங்கல்ல, வளர்ச்சி நாட்டை வளர்ச்சி வந்து பின்னோக்கி எடுத்துட்டு போறாங்கல்ல, இந்த மாதிரி மதம் சாதி இந்த மாதிரி பேசி தேர்தல் முடிஞ்சு போயிடும். இதுல மக்களுக்கு என்ன இடம் இருக்கு? மக்கள் எப்படி தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பாங்க? மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து எப்படி அரசியல் கட்சிகள் வந்து வாக்கு சேகரிப்பாங்க? எல்லாரும் இவங்கதான் பிரதமர் வேட்பாளர், இதுதான் தேசிய அரசியல் சொன்னா முடிஞ்சு போயிடும். அப்ப நம்மளுடைய மாநிலத்தின் பிரச்சனைகளை நம்ம எப்படி முன்னெடுப்பது? உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படி முன்னெடுப்பது? இது வந்து பாரதிய ஜனதா தன்னுடைய வசதிக்காக மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி இந்தியாவில இருக்கிற ஜனநாயகத்தை அழித்து இது ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு அவங்க வித்துடுறாங்க. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் கடுமையாக சரிந்து வருகிறது. அவரே வந்து ஏறக்குறைய ஒரு 4 ரவுண்ட் தோல்வியின் முகத்தில் இருந்துதான் இந்த தேர்தல் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் போட்டியிட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாரதிய ஜனதா படுதோல்வியை சந்திச்சிருக்குது. காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வந்து பெரிய வாக்கு வித்தியாசத்துல யூபியில நாங்க ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்தியாவில் தேர்தலை நடத்தாம பண்றதுக்கான ஒரு முன்னாடி அவங்க அறிவிக்கிற அறிவிப்பு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய மக்களுக்கும் விரோதமானது. பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு ஊழல் மலிந்த ஒரு ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, ஒரு வன்முறை மிகுந்த ஆட்சியை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கான ஒரு யுக்தின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து மிக தவறானது. இது வந்து நாடாளுமன்றத்துல மசோதா தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்தியா கூட்டணி இதை கடுமையாக எதிர்க்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திருமிகு ஜோதிமணி. தொடர்ந்து பேசுவதற்காக விசிக எம்பி திரு ரவிக்குமார் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஒரு நாடு ஒரே திட்டம், இது தற்போது அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு, மசோதா தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இரு அவைகள்லையும் இது நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? இது முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பிரதமர் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு செய்யற ஒரு முயற்சி என்றுதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு 75 வயது வந்ததுமே அவங்களுடைய கட்சி திட்டப்படி அவர் 75 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பதவியில் நீட்டிக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி அவர் பல பேரை வந்து பதவியை விட்டு எடுத்திருக்காங்க, வெறும் அமித்ஷாவை சேர்ந்துட்டு. அதனால இவரும் 75 வயதோடு பதவியிலிருந்து விலகணும்னு சொல்லி ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி வலியுறுத்திட்டு இருக்கார். அவருக்கு அடுத்த ஆண்டு வரும்போது அவருடைய நிலைமை அந்த கட்சிக்குள்ளாரியே ரொம்ப பலவீனமா இருக்கும். ஏன்னா இப்ப அடுத்து நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தல்கள் ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இது எல்லாத்துலயுமே வந்து பாஜக வந்து படுதோல்வி அடைய போகிறது. எனவே அதுக்கு பிறகு மோடியுடைய ஹோல்டு, அவருடைய பிடி அந்த கட்சியில வந்து பலவீனமாக்கிடும். எனவே அவரை நீக்குவதற்கான முயற்சி ஏற்கனவே தொடங்கிட்டு நிதின் கட்கரி அவர்கள் அடிக்கடியாக பேசிக்கிட்டே இருக்கார். தான் தான் அதுக்கான போட்டியாளர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. எனவே இந்த சூழல்ல இப்படியான ஒரு திட்டத்தை வச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தன்னுடைய பதவியை எப்படியாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு திரு மோடி அவர்கள் நினைப்பது போலத்தான் நான் கருதுறேன். அவர்களுக்கு இப்ப அடுத்தடுத்து இப்போ பிரச்சனை இருக்கு. இப்போ அவங்க சாதிவாரி கணக்கு. திரு ரவிக்குமார், இப்போ ஒரு உறுதியான ஒரு தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்போ ராஜ்யசபால இது நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுல பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற நிலையில அங்க அது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இது கண்டிப்பாக இது நிறைவேறுவது ரொம்ப ரொம்ப கடினம். இது இந்த மசோதா வந்து முதல்ல சட்டமாகிறது ரொம்ப கடினம். ஆனால் அதுக்காக அவங்க பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ராஜ்யசபா மெஜாரிட்டி வாங்குறதுக்காக ஏற்கனவே இவர் ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்த சில பேரையும், அதே மாதிரி பிஜு ஜனதா தள கட்சியை சேர்ந்தவங்களையும் ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களை பதவி விலக செய்து அங்க வந்து பாஜக உறுப்பினர்கள் வருவதற்கான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க அங்க வந்து மெஜாரிட்டியை கொண்டு வர்றதுக்காக பாக்குறாங்க. ஆனால் அப்படி மெஜாரிட்டியை கொண்டு வந்தாலும் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இதுங்கிறது வந்து இது மட்டுமே போதாது. அது எல்லா மாநிலங்களுடைய ஒப்புதலை பெறணும். மாநிலங்களுடைய ஒப்புதலை வந்து அவ்வளவு எளிதா பெற முடியாது. இதுக்கு சட்ட பிரச்சனைகளும் இதுக்கு வரும். எனவே அது அவ்வளவு உடனடியாக இது நடைமுறைக்கு வருவது கஷ்டம். அதுக்கு முன்னால சென்சஸ் எடுத்தாகணும். சென்சஸ் எடுத்த அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும். 26ல நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருக்கு. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு இடையில இதை ஏன் அவர் கொண்டு வர்றாருன்னா, இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இதை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக, எதிர்கட்சிகளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக
அவங்க செய்கிற ஒரு தந்திரம் என்றுதான் நான் கருதுகிறேன். அதுக்கு மேல இதுக்கு வேற எந்த மதிப்பும் கிடையாது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். திரு ஜெயக்குமார், இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்துல அதிமுகவுடைய தற்போது நிலைப்பாடு என்ன? இல்லை, இப்போ ஏற்கனவே வணக்கம், ஏற்கனவே பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு தெரிவிச்சிருக்கோம். அதாவது ஒரு சென்ட்ரல் லா கமிஷன், அதாவது மத்திய சட்ட ஆணையத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல ஐயங்கள், அதாவது கேள்விகள், அதாவது இது எப்படி சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 12 கேள்விகள் எல்லாம் அதை கேட்டிருக்கோம். எனவே அதற்கு முதல்ல ஒரு பதில் கொடுக்கட்டும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நம்ம பேசலாம். அதனால அது எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை அது பல கேள்விகள் கேட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்த பிறகு எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய கட்சி அறிவிக்கும், எங்களுடைய தலைமை அது முடிவு செய்யும். இல்ல, உங்களோட முக்கியமான கோரிக்கையில மாநிலங்களோட கருத்துக்கள் கேட்கப்படணும் என்பதும் இருந்தது என்று நினைக்கிறேன். இப்ப ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில மாநிலங்களோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஷரத்தை எப்படி பாக்குது அதிமுக? இல்ல, இப்போ ஒரு விஷயம், அதாவது 11-12 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில நீங்க சொல்றது அந்த மாநிலங்களோட இந்த கருத்துன்றது ஒண்ணு. ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியமாகும்? முதல்ல அதுக்கு சென்ட்ரல் லா கமிஷனுக்கு கொடுத்த அந்த கட்சி கொடுத்தது அதுக்கே இன்னும் பதில் கொடுக்கல. எனவே அதனால இப்ப இது எப்படி அமல்படுத்த போறாங்க, அதுல என்ன நெளிவு சுழிவு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதான் நாங்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அதுக்கு எல்லாம் முதல்ல ஆன்சர் பண்ணிட்டோம். ஆன்சர் பண்ண பிறகு எங்க கட்சியை பொறுத்தவரையில எங்க நிலைப்பாடை பொறுத்தவரையில தெளிவாக அறிவிக்கும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.